விவசாய மக்கள் எப்படின்னா, என்னதான் முதலாளி திட்டினாலும், இல்லை சம்பளம் கம்மி பண்ணாலோ, கோவிச்சிட்டாலும், ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்களே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? களை வெட்டும்போது அந்த பயிரை மட்டும் கத்திரிக்காய் கன்று, வெண்டைக்காய் கன்று, அந்த மாதிரி இதை எக்காரணத்து கொண்டும் களையை வெட்டுவாங்களே தவிர கன்றுகளை வெட்ட மாட்டாங்க. வேணும்னா லேட்டாக பண்ணுவாங்க. காசு கம்மியாக கொடுத்தாலும் அவங்க கேட்ட காசை, இல்லை வேலை சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லி முதலாளி திட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏக்கரை இப்படி பேசி களை வெட்டுறாங்கன்னா அதை கொஞ்சம் டிலே பண்ணுவாங்களே தவிர அந்த கோவத்தில் கண்ணுங்களை எக்காரணத்து கொண்டும் வெட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி களை எடுக்கிறது, அதான் களை வெட்டுறது. அந்த மாதிரி எங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ சென்னைக்கு வந்துட்டா, சென்னையில் நிறைய களை முளைச்சி கிடக்குது. களையெல்லாம் வெட்டிட்டு எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் எப்போயுமே நல்ல மனசுக்காரங்க. அதனால தான் நம்ம இன்னமும் ஏதோ நல்ல காய்கறிகளை கிடைச்சதை சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம நாட்டில். வெளிநாட்டிலலாம் விற்கிற விலையை பார்த்தா இந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்க முடியும்? சின்ன வெங்காயம்லாம் 30 வெள்ளி, ஆஸ்திரேலியா டாலரில் 30. அந்த மாதிரி நம்ம இந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இந்த மக்கள் ஏதோ நம்மளை காப்பாற்றிட்டுருக்காங்க இந்தியாவில். வெளிநாட்டிலலாம் இந்த வெங்காயம்லாம் கிடைக்காது. கிடைச்சாலும் விலை அதிகமாக இருக்கும், வாங்கியும் சாப்பிட முடியாது. ஃப்ரோசனில் வாங்கி வச்சுப்பாங்க. சும்மா நம்ம நல்லது சாப்பிடணும்